வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புயலை எதிர்கொள்ளும் ஆற்றல் திராவிட மாடல் ஆட்சிக்கு உண்டு. புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு பாராட்டு குவிந்து வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். புயலால் சேதமடைந்த விசைப்படகுகளை கணக்கெடுக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தகவல். மீனவர்களுக்கு உரிய நிவாரணம் விரைவில் வழங்கப்படும் என்றும் உறுதி. குறுக்கு வழிகளை கடைபிடிக்கும் அரசியல் தலைவர்கள் நாட்டின் மிகப்பெரிய எதிரிகள். நாக்பூரில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. குஜராத் முதல்வராக 2வது முறையாக இன்று பதவியேற்கிறார் பூபேந்திர சிங் பட்டேல். பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்பு. வங்கதேச அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ரோஹித் சர்மா விலகல். காயம் காரணமாக விலகிய நிலையில் கேப்டனாக KL ராகுல் நியமனம். தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் 16ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இனி விரிவான செய்திகள். புயலையை சந்திக்கிற ஆற்றல் திராவிட மாடல் ஆட்சிக்கு இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற திருமண விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாண்டஸ் புயலை தமிழக அரசு எதிர்கொண்ட விதத்தை பலரும் பாராட்டி வருவதாக கூறினார். வெள்ளம் வந்துச்சு, பெரிய மழை வந்துச்சு, அதையும் சமாளிச்சோம், அதிலையும் வெற்றி கண்டோம். இப்போ பெரிய புயல் வந்துச்சு. புயலையே சந்திக்கிற ஆற்றல் இன்றைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு இருக்குன்னா இதைத்தான் தலைவர் கலைஞர் நமக்கு சொல்லிட்டு போனார். உழைப்பு 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 தான் நம்முடைய மூலதனமாக இருக்கணும். அதைத்தான் ஸ்டாலினுக்கு நான் பார்க்கிறேன்னு சொன்னாரு. நீர்நிலைகளில் பொதுமக்கள் வீடுகளை கட்ட வேண்டாம் என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையை அடுத்த புழல் ஏரிக்கு சென்ற அவர் நீர் இருப்பை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் தமிழ்நாடு முழுவதும் உள்ள நீர்நிலைகள் நிரம்பியுள்ளதாக கூறினார். நீர்நிலைகளில் விதிகளை மீறி வீடுகள் கட்டினால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்றும் அவர் எச்சரித்தார். புயலால் சேதமடைந்த விசைப்படகுகளை கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருவதாக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை காசிமேட்டில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் நிவாரணப் பொருட்களை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் புயலால் சேதமடைந்த விசைப்படகுகளை கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் உரிய நிவாரணத் தொகையை முதலமைச்சர் வழங்குவார் என்றும் தெரிவித்தார். அடித்த மழையில் தண்ணீரும் நிற்கவில்லை, எதிர்க்கட்சியின் விமர்சனமும் நிற்கவில்லை என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கரும்பு விவசாயிகளுக்கும் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். வேளாண் துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்பு வழங்கிய விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு 2,950 ரூபாய் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் 1,20,000 கரும்பு விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். மகாகவி பாரதியாரின் பிறந்த நாளையொட்டி வாரணாசியில் பாரதியாரின் புதுப்பிக்கப்பட்ட நினைவு இல்லத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் புதுப்பிக்கப்பட்ட பாரதியார் நினைவு இல்லம் மற்றும் மார்பளவு சிலையை காணொலி காட்சி வாயிலாக தலைமைச் செயலகத்தில் இருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொடர்ந்து பாரதியார் நினைவு நூற்றாண்டு சிறப்பு மலரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பெற்றுக் கொண்டார். மகாகவி பாரதியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் மோடி அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். இதுகுறித்து ட்விட்டர் பதிவில் அபாரமான துணிச்சல் மற்றும் தலைசிறந்த அறிவு கூர்மையின் எடுத்துக்காட்டாக விளங்கிய பாரதியாரின் கனவுகளை நிறைவேற்ற தான் பாடுபட்டு வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மேற்கத்திய நாடுகள் ரத்தம் படிந்த வலுவான இராணுவத்தால் கட்டமைக்கப்பட்டவை என்றும் ஆனால் பாரதம் ரிஷிகளாலும் கவிஞர்களாலும் கட்டமைக்கப்பட்டது என்றும் தமிழக ஆளுநர் R.N. ரவி தெரிவித்துள்ளார். நம் பாரத மொழிகள் உலகின் மற்ற நாடுகளின் மொழிகளை விட உயர்ந்தது, முதன்மையானது என்றும் அவர் கூறினார். மகாகவி பாரதியார் நாட்டின் விடுதலைக்காக மட்டும் கவிதை எழுதிடவில்லை என்றும் ஆளுநர் R.N. ரவி தெரிவித்தார். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் விழாக்களை பிரம்மாண்டமாக கொண்டாட வேண்டும் என்றும் அரசுக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கோரிக்கை விடுத்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். அரசியல் நிகழ்வுகளை எல்லாம் பெரிய பெரிய நிகழ்வுகளாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாரதிக்குள்ள அங்கீகாரம் கிடைக்கவில்லை. அதுவும் எட்டயபுரத்தில் அது பாரதியின் விழாவாக பெரிய விழாவாக ஒன்றும் நடைபெறவில்லை என்றும் சொன்னார்கள். நான் அரசுக்கு வைக்கும் கோரிக்கை, பாரதி தமிழகத்தின் பெருமை. பாரதியை பாடினால் சக்தி பிறக்கும் என்பது இளைஞர்களுக்கு கொடுத்திருக்கின்ற செய்தி. அதனால் இன்னும் பிரம்மாண்டமாக பாரதி விழாக்களை கொண்டாட வேண்டும் என்று அரசாங்கங்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன்.
திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் விரைவில் அமைச்சராக உள்ளார் என்று வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். திமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராவதால் திமுக இளைஞரணி இன்னும் ஆக்கமும் ஊக்கமும் பெறும் என்றும் தெரிவித்தார். தனக்கு அமைச்சர் பதவி வழங்குவது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முடிவெடுப்பார் என்று திமுக எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் திமுக எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலினும் மத்திய சென்னை திமுக எம்பி தயாநிதி மாறனும் இணைந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த உதயநிதி ஸ்டாலின் தனக்கு அமைச்சர் பதவி வழங்குவது குறித்து முதலமைச்சர்தான் முடிவெடுப்பார் என்று கூறினார். ஆன்லைன் ரம்மி விளையாட்டிற்கு ஆளுநர் கையெழுத்து போடாமல் இருப்பது அநியாயம் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாண்டூஸ் புயலை தமிழக அரசு சிறப்பாக கையாண்டது என்று கூறினார். அநியாயத்தில் அநியாயம், அது கவர்னர் கையெழுத்து போடாது, அநியாயத்திலையும் அநியாயம். ஆளுநர் ரவியை மாற்றணும்னு சொல்லி ஒரு கோரிக்கையை அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. முதல்ல படித்து நல்லா பல முறை படித்து திரும்ப அவர் கேட்ட விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க, எல்லாம் கொடுத்துருக்காங்க. கையெழுத்து ஒரே ஒரு கையெழுத்து தான் போடணும். ஆளுநர் ரவியே தேவையில்லை. அதான் இது வரைக்கும் அந்த இவங்க தீர்மானம் போட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் செத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சமுதாயத்திற்கு போராட்டம் தேவைப்படலை. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதனுடைய அடிப்படையில் எல்லாரும் சமுதாயத்திற்கும் நம்ம கொடுத்தா பிரச்சனை இல்லை. நான் சொன்னேன், தேங்காய் உதாரணம் சொல்ல, ஒரு தேங்காய் உடைக்கிறது உதாரணம் சொன்னார்ல, அந்த மாதிரி செய்து 100% 110 ஆக்கி வரிசை அணைக்க வச்சு கொடுக்கணும். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் குண்டடம் பகுதியில் பிற கட்சியினர் அதிமுகவில் இணையும் இணைப்பு விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசை கடுமையாக சாடினார். முந்தைய அதிமுக அரசு கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் திமுக அரசு ரத்து செய்துவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். மாண்டூஸ் புயலால் எந்த பாதிப்பும் இல்லை என்றும், ஆனால் சிறப்பாக செயல்பட்டதாக திமுக அரசு பொய் சொல்லி வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். நீண்டகால கோரிக்கை அத்திக்கடவு அவனாசி திட்டம் 1652 கோடியில் நிறைவேற்றி இந்த திட்டம் இந்த மாதம் 2022 ஜூலை மாதமே முடிஞ்சிருக்க வேண்டும். வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த திட்டம் அத்திக்கடவு அவனாசி திட்டம் என்பதற்காகவே இந்த திட்டத்தை கிடப்பிலே போட்டு இன்றைக்கு ஆமை வேகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாமல்லபுரத்தில் புயல் கரை கிடந்தது, 11 சென்டிமீட்டர் மழை. அது சாதாரணமாக பெய்கின்ற மழை. சென்னை மாநகரம் முழுவதும் சென்னை ஒட்டி இருக்க பகுதியெல்லாம் 6 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர், அதை இயல்பாக அந்த தண்ணி வடிச்சிடும். ஆக இந்த புயலால் பெரிய சேதம் எதுவும் இல்லை, பெரிய மழையும் இல்லை. ஆனால் ஸ்டாலின் ஒரு பில்டப் பண்ணி ஏதோ புயலால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டது போலையும் திமுக அரசாங்கமும் அதை செயல்பட்டு பேரிடர் பணி சிறப்பாக கையாண்டத ஒரு பொய்யான தோற்றத்தை இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. திமுக அமைச்சர்களின் ஊழலை மறைக்க அதிமுக மீது குற்றம் சாட்டுவதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திராவிட மாடல் என்று கூறிய முதல்வர் சென்னை மேயரை காரில் தொத்திக்கொண்டு ஏறவிட்டுள்ளதாக விமர்சித்துள்ளார். கடலூர் மாவட்ட மீனவர்களுக்கு இன்று முதல் கடலில் மீன்பிடிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வானிலை எச்சரிக்கை காரணமாக கடலூர் மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு சென்று மீன்பிடிக்க செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் மீனவர்கள் கடலுக்கு சென்று மீன்பிடிக்க அம்மாவட்ட மீன்வளத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. மேகதாது அணை தொடர்பான விவாதத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநிலங்களவையில் திமுக எம்பிக்கள் வாய் திறக்காதது ஏன் என்று தமிழக அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் கேள்வி எழுப்பியுள்ளார். மன்னார்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். மாநிலங்களவையில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று முன்னாள் பிரதமர் தேவகவுடா மேகதாது அணை கட்டுவதை தடுக்கக்கூடாது, எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது என வலியுறுத்தி பாராளுமன்றத்தில் பேசிய போது திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட மாநிலங்களவை உறுப்பினர்கள் வாய் திறக்காமல் மௌனம் காத்ததனுடைய உள்நோக்கம் என்ன என்பதை திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படையாக அறிவிக்க முன்வர வேண்டும். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் கார்த்திகை கடை ஞாயிறை முன்னிட்டு காவிரி தீர்த்த படித்துறையில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது. ஸ்ரீ உக்தவேதீஸ்வரர், ஸ்ரீ மன்மதீஸ்வரர், ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் ஆகியோர் மங்கள வாத்தியங்கள் முழங்க வீதி உலாவாக சென்று காவிரி கரையில் எழுந்தருளினர். அங்கு அஸ்திர தேவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது. இதில் தர்மபுரம் ஆதீனம் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர்.
மதுரை மாவட்டம் அழகர்மலை உச்சியில் அமைந்துள்ள மிக பழமை வாய்ந்த ராக்காயி அம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து ராக்காயி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு தீபாராதனைகள் காட்டப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் மூர்த்தி, சேகர் பாபு, பழனிவேல் தியாகராஜன், ஆட்சியர் அனீஷ் சேகர் உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். கும்பகோணம் அருகில் உள்ள திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோவிலில் கார்த்திகை கடை ஞாயிறு பெருவிழாவை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட நாதஸ்வர இசைக்கலைஞர்கள் 1 மணி நேரம் வாசித்த மல்லாரி இசை அனைவரையும் சொக்க வைத்தது. திருவக்கரை சந்திரமௌலீஸ்வரர் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் அருகே வானூரை அடுத்த திருவக்கரையில் பழமையான சந்திரமௌலீஸ்வரர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் 18 ஆண்டுகளுக்கு பின் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் கணபதி ஹோமத்துடன் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான், ஆட்சியர் மோகன் உட்பட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். நடிகர் ரஜினிகாந்தின் ரசிகர்கள் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபட்டனர். நடிகர் ரஜினிகாந்தின் 73வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் தங்கத்தேர் இழுத்த ரஜினி ரசிகர்கள் 73 கிலோ கேக்கினை வெட்டி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். குறுக்கு வழிகளை கடைபிடிக்கும் அரசியல் தலைவர்கள் நாட்டின் மிகப்பெரிய எதிரிகள் என்று பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம் செய்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் பொய்யான வாக்குறுதிகளை அளித்து ஆட்சி அமைக்க முடியாது என்று கூறினார். குறுக்கு வழி அரசியலுக்கு எதிராக அவர்களை எச்சரிப்பதாகவும் கூறினார். நாக்பூரில் 6700 கோடி ரூபாய் மதிப்பில் அமையவுள்ள மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட பணிக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். அதைத் தொடர்ந்து நாக்பூரையும் ஷீரடியையும் இணைக்கும் விதமாக 520 கிலோமீட்டர் தூரத்தில் அமைக்கப்பட்ட முதற்கட்ட நெடுஞ்சாலையை தொடங்கி வைத்தார். நாக்பூரில் இருந்து சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூர் வரை செல்லும் வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் சுதந்திர பூங்கா மெட்ரோ நிலையத்தில் இருந்து கப்ரி மெட்ரோ நிலையத்திற்கு பிரதமர் மோடி பயணித்தார். முன்னதாக ரயில் நிலையத்தில் தனக்கான டிக்கெட்டை வாங்கிய பிரதமர் ரயில் பயணத்தின் போது மாணவர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். ஹிமாச்சல பிரதேசத்தின் புதிய முதலமைச்சராக சுக்வீந்தர் சிங் சுகு பதவியேற்றுக் கொண்டார். அவரைத் தொடர்ந்து முகேஷ் அக்னிஹோத்ரி துணை முதலமைச்சராக பதவியேற்றார். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஹிமாச்சலின் புதிய முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்ட சுக்வீந்தர் சிங் சுகுவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் ஹிமாச்சல பிரதேசத்தின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு அனைத்து விதமான ஒத்துழைப்பையும் அளிக்கும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தின் புதிய முதலமைச்சரான சுக்வீந்தர் சிங் சுக்குவிற்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அடிமட்டத்தில் இருந்து முதலமைச்சராக உயர்ந்துள்ள சுக்வீந்தர் சிங்கின் எழுச்சி ஊக்கமூட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் அடுத்த இலக்கு கர்நாடகா தான் என்று சத்தீஸ்கர் முதலமைச்சர் பூபேஷ் பாகேல் தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல பிரதேச தேர்தல் பணிகளை கவனிக்கும் பொறுப்பை ஏற்றிருந்த சத்தீஸ்கர் முதலமைச்சர் பூபேஷ் பாகேல் தேர்தல் வெற்றிக்கு பிறகு சொந்த மாநிலமான சத்தீஸ்கருக்கு திரும்பினார். ராய்ப்பூர் விமான நிலையம் வந்தடைந்து அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய பூபேஷ் பாகேல், சத்தீஸ்கர் மாநிலத்தின் 10 திட்டங்கள் ஹிமாச்சலில் வாக்குறுதியாக அளிக்கப்பட்டிருப்பதும் தேர்தல் வெற்றிக்கு ஒரு காரணம் என்று குறிப்பிட்டார். குஜராத்தின் முதல்வராக 2வது முறையாக பூபேந்திர சிங் பட்டேல் இன்று பதவியேற்க உள்ளார். காந்திநகரில் நடைபெறும் பதவியேற்பு விழாவில் அவருடன் சேர்ந்து 20 அமைச்சர்கள் பதவியேற்க உள்ளதாக தகவல் தெரியவந்துள்ளது. இந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங், தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். டெல்லி மாநகராட்சி தேர்தலில் பாஜக தோல்வியுற்றதை அடுத்து தோல்விக்கு பொறுப்பேற்று டெல்லி பாஜக தலைவர் ஆதேஷ் குப்தா பதவி விலகியுள்ளார். இதற்கிடையே புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரையில் டெல்லி மாநில பாஜக தலைவர் பொறுப்புகளை அம்மாநில துணைத் தலைவர் வீரேந்திர சச்தேவா கவனிப்பார் என்று பாஜக மேலிடம் அறிவித்துள்ளது. இந்தியா வங்கதேச அணிகள் மோதும் முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வரும் 14ஆம் தேதி தொடங்குகிறது. இந்நிலையில் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா விரலில் ஏற்பட்ட காயம் காரணமாக முதல் டெஸ்ட் போட்டியில் இருந்து விலகியுள்ளதாக BCCI தெரிவித்துள்ளது. அவருக்கு பதிலாக KL ராகுல் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான T20 மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி த்ரில் வெற்றி பெற்றது. மும்பை DY பட்டேல் மைதானத்தில் நடைபெற்ற 2வது போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலியா 20 ஓவர்கள் முடிவில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 187 ரன்களை குவித்தது. பின்னர் பேட்டிங் செய்த இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்டுகளை இழந்து போட்டியை சமன் செய்தது. இதையடுத்து சூப்பர் ஓவரில் இந்திய அணி ஒரு விக்கெட்டை இழந்து 20 ரன்கள் மட்டுமே எடுத்தது. பின்னர் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலியா ஒரு விக்கெட் இழப்பிற்கு 16 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் இந்திய அணி 4 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மாண்டஸ் புயல் கரையை கடந்த பிறகும் தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் 16ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு மையம் வலுவிழப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
புயலை எதிர்கொள்ளும் ஆற்றல் திராவிட மாடல் ஆட்சிக்கு உண்டு. புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு பாராட்டு குவிந்து வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். புயலால் சேதமடைந்த விசைப்படகுகளை கணக்கெடுக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தகவல். மீனவர்களுக்கு உரிய நிவாரணம் விரைவில் வழங்கப்படும் என்றும் உறுதி. குறுக்கு வழிகளை கடைபிடிக்கும் அரசியல் தலைவர்கள் நாட்டின் மிகப்பெரிய எதிரிகள். நாக்பூரில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. குஜராத் முதல்வராக 2வது முறையாக இன்று பதவியேற்கிறார் பூபேந்திர சிங் பட்டேல். பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்பு. வங்கதேச அணிக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ரோஹித் சர்மா விலகல். காயம் காரணமாக விலகிய நிலையில் கேப்டனாக KL ராகுல் நியமனம். தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் 16ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.